இந்த கேடிஎம் டியூக் வண்டியில் வந்தது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் வந்து ஹாரன் அடிக்கலை, ஹெட்லைட் எரியலை. ஸோ இதுதான் கம்ப்ளைண்ட். இதில் மீட்டரை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஹெட்லைட் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரியை ஒரு 2 எர்த்தையும் இன்னொரு 2 வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லைனை ஹெட்லைட் ஹோல்டரில் வந்து வச்சுருக்கோம், ஹை பீமில் வச்சுருக்கோம். வச்சோம்னா இப்போ டிசி வோல்ட்லாம் வருது. இதே இது அந்த எர்த்தை எடுத்துகிட்டு ஹோல்டரில் வச்சோம்னா, அதாவது ஹெட்லாம்ப் ஹோல்டரில் வச்சோம்னா 0 தான் காமிக்குது, வோல்டேஜ் காமிக்கவே இல்லை. ஸோ இந்த வோல்டேஜ் காமிக்கலை, அப்போ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே இப்போ அந்த மல்டிமீட்டரோட எர்த் வயர், அதாவது பிளாக் வயர் எடுத்து பேட்டரியில் வர எர்த்தில் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ வோல்டேஜ் வருதுங்களா, ஹோல்டரில் வச்சா வரல. ஸோ இதான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் லைன்லாம் ஹெட்லைட் பல்பு ஹோல்டருக்கு வருது, எர்த்து மட்டும் வரல. பேட்டரியில் வச்சா எர்த்து கிடைக்கிது, ஹெட்லைட் ஹோல்டர்கிட்ட வச்சா எர்த்தில் வச்சா அந்த பிளாக் அண்ட் எல்லோவில் வச்சா கிடைக்கல. ஸோ வயரிங்கை பார்த்து பயந்துடாதீங்க, வயரிங் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம தம்பி பிரித்து மேய்ஞ்சிட்டான் வரலன்ட்டு. ஸோ வயரிங் கிட்டலாம் கிடைக்கலையாம். டியூக்கு ஷோரூம்லலாம் கேட்டால் தரமாட்டுறாங்களாம், நம்ம மெக்கானிக்ஸ் போய் கேட்டால். ஸோ இதை என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ இந்த வண்டிக்கு பார்ப்போம். எர்த்து வயர் தான் கட் ஆயிருந்துச்சு. அது எங்கே கட் ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், சைடில். ஸோ பார்த்தோன்னே இந்த வண்டியில் எர்த் வயர் கட் ஆகிற மாதிரி தெரியாது. நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு இழுத்து பார்க்குறது ரொம்ப நல்லது. இது இழுத்து பார்த்தா தான் தெரியும். பார்க்குறப்ப எல்லாம் உள்ளக்க இன்சுலேஷனில் வெளியில் ஆன மாதிரி தான், வெளில இன்சுலேஷன் இருக்கும், உள்ளக்க தான் காப்பர் கட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் இழுக்க வேணாம், ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு. இப்போ இதில் நான் வந்து எர்த்து கிடைக்கலன்னு தான் தைரியமாக இழுத்து பார்த்தேன். ஸோ கட் ஆகிருந்துச்சு. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான வெளியில் இன்சுலேஷன் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளக்க கட் ஆன மாதிரி இருக்கும். இதை வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு டெஸ்டரோ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணோம்னா இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். செக் பண்ணிவிட்டு வந்து நம்ம வயரை இழுத்து பார்க்குறது நல்லது. ஏன்னா நம்ம ஒரு டெஸ்டரோ மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணாமல் எல்லா வயரையும் பிடிச்சி இழுத்தோம்னா நல்லா இருக்க வயரும் இழுத்ததுனால பிற்காலத்தில் அது விட்டுரும். உள்ளக்க காப்பர் விட்டுருச்சுன்னா சில நேரத்தில் திருப்புறப்ப இந்த மாதிரி ஹேண்டில் வர திருப்புற இடத்துல கட்டாக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வயர் கட்டானது எப்படி செக் பண்ணோன்றது. ஸோ இது ஷோரூம்லலாம் போய் கேட்டால், கேடிஎம் டியூக்லலாம் கேட்டால், ஷோரூமில் வயரிங் கேட்டால் தரமாட்டுறாங்களாம் நம்ம மெக்கானிக்லாம் போனால். ஸோ அவங்களே தான் பார்க்கணுமா, இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதுக்கு எதாவது முடிவு இருக்கான்னு தெரில.